ஹலோ விவர்ஸ். கிரிக்கெட்டில் இந்தியாவுக்குன்னு பார்த்தீங்கன்னா தனி ரசிகர்களே இருக்காங்க. இந்தியாவில் அதிகமாக ரசிகர்கள் விரும்பி பார்க்குறது கிரிக்கெட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கிரிக்கெட்டை அதிகமாக பார்த்தாலும் அந்த இந்தியாவில் தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். காரணம் என்னென்னா தமிழ்நாட்டு ரசிகர்கள் ரொம்பவே கிரிக்கெட்டை ரொம்ப ஆர்வமாக பார்ப்பாங்க. ஸோ இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சான்று என்னென்னு கேட்டிங்கன்னா ஐபிஎல் தான். ஐபிஎல் நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு போட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா ஊர்லேயுமே டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபுல் ஆகிடும். அதுவும் ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே வந்து இப்போ ஓப்பன் பண்ணுறாங்களா உடனே வந்து பார்த்திங்கன்னா ஃபில் ஆகிடும். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல் ரசிகர்கள்னு கிடையாதுங்க, கிரிக்கெட் ரசிகர்கள் வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பிளேயர்ஸ் வந்து போய் விளையாடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு ரசிகர்கள் ரொம்பவே வந்து லைக் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அவர் நல்லா ப்ளே பண்ணணும், நல்லா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. இது சாதாரண ஒரு விஷயம் தான். ஏன்னா எந்த ஒரு நாடு வந்து தான் நாட்டில் இருந்து போய் விளையாண்டாவே நல்லா விளையாடணும்னு நினைக்கிறவங்க தான் ஊர்லேருந்து போய் விளையாடுறாங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க. அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா சாய் சுதர்சன் நேற்றைய போட்டியில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணி விளையாண்டுருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த போட்டி முடிஞ்ச பிறகு அவர் என்ன சொன்னார், அஸ்வின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, ஏன்னா தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அஸ்வின் வந்து தமிழ்நாட்டிலேருந்து போகக்கூடிய பிளேயர்ஸ்க்கு வந்து ஒரு ஆதரவு கொடுத்துட்ருக்காரு. நடராஜனாக இருக்கட்டும், இன்னும் ஒரு சிலராக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆதரவு கொடுத்துட்ருக்காரு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நேற்றைய போட்டி முடிந்த பிறகு சவுத் ஆஃப்ரிக்கா கேப்டன் என்ன சொன்னார், ஹர்ஷ்தீப் சிங் வந்து என்ன சொன்னார் அப்படிங்கிற பல முக்கியமான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றைய போட்டி பார்த்துருப்போம். ஒரு சுவாரஸ்யம்னு சொல்லலாம், இல்லை சுவாரஸ்யம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு எது சுவாரஸ்யம் அப்படிங்கிறதே நமக்கு ஒரு குழப்பமாக இருக்குது. அதாவது நல்லா ப்ளே பண்ணி கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஐயோ வெற்றியா தோல்வியா அப்படிங்கிற மாதிரி போய் கடைசி எட்ஜில் மேட்ச் ஃபுல்லாக பார்த்து ஒரு 6 மணி நேரம் மேட்ச் பார்த்து முடிக்கிறோம் அப்படிங்கிறப்ப போகிறது வந்து மேபி ஒரு சுவாரஸ்யம் நல்லது அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். இல்லை டக்குன்னு நாம் தான் வெற்றி அப்படிங்கிறதுல சுவாரஸ்யமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும்ல. ஐயோ கடைசி வரைக்கும் போனால் பதட்டமாக இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்போம். சார் முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம தாண்டா வெற்றி அப்படிங்கிற மாதிரி. அப்படி தான் நேற்றைய போட்டியை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் சுவாரஸ்யம் இல்லைங்கிறது அவங்களுடைய மனநிலையை பொறுத்து தான். ஸோ நேற்றைய போட்டியில் அப்படி என்ன தான் நடந்தது அப்படிங்கிறத வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஒரு நாள் போட்டி அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு நாள் போட்டியில் இந்திய அணி அபாரமாக செயல்பட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சுருக்காங்க. ஒரு எப்படி சொல்கிறது, புதுமுக வீரர்கள் எல்லாமே, வீரர்கள் மட்டும் கிடையாதுங்க, கேப்டன் கூட எல்லா புதுமுகம்னே சொல்லலாம். எல்லா வீரர்களும் கிடையாது, ஒரு சில வீரர்கள் இப்போ ரோஹித் சர்மாவாக இருக்கட்டும், விராட் கோலியாக இருக்கட்டும், இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காலமாக இந்திய அணிக்காக விளையாண்டுருக்காங்க. இப்போ அவங்களாம் இல்லாமல் இளம் வீரர்கள் களத்தில் வந்து அவங்களே கேப்டனாக செயலாட்டி நம்மளாம் பார்க்கும்போது என்ன ஒரு 90s கிட்ஸ் 80s கிட்ஸ்லாம் பார்க்கும்போது சச்சின் டெண்டுல்கரா அவர் இருந்தால் தான்ப்பா நான் மேட்ச்சே அவருக்காக தான் பார்ப்பேன், சேவாக்கா அவருக்காக தான் பார்ப்பேன், யுவராஜா அவருக்காக தான் பார்ப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா தோனிக்காக தான் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி 90s கிட்ஸ் பூரா சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மாக்காக விராட் கோலிக்காக அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்தது. இப்போது அவங்களாம் இல்லாமல் அடுத்த ஒரு பிளேயர்ஸ். ஸோ இதில் வந்து யாரை சொல்கிறது அப்படின்னே தெரியல. ஏன்னா எல்லாருமே ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. எல்லோரும் தனிப்பட்ட முறையில் வித்தியாசமாக இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஏன்னா இந்திய அணிக்கே இது வந்து ஒரு பெரிய குழப்பமாக இருக்குது. ஏன்னா முன்னெல்லாம் விராட் கோலி விளையாடுறாரு, ரோஹித் விளையாடுறாரு, தோனி இருக்கார், சேவாக் இருக்கார் அப்படின்னா T20 இருந்தாலும் அவங்க இருப்பாங்க, ஒன் டேவாக இருந்தாலும் இருப்பாங்க, டெஸ்ட்டாக இருந்தாலும் இருப்பாங்க, ஏதாவது காயம்னா மட்டும்தான் விலகியிருப்பாங்க, மற்ற நேரம் எல்லாத்துலேயும் இருப்பாங்க. ஆனால் இப்போலாம் அப்படி இல்லைங்க. T20 பார்த்தா ஒரு சில பிளேயர்ஸ் இருக்காங்க, அப்படியே வந்து நம்ம ஒன் டேயில் பார்த்தா அதில் அப்படியே வித்தியாசமாக இருக்காங்க, டெஸ்ட்டுக்கு போனால் அதுக்கு வித்தியாசமாக இருக்காங்க. இப்படி மாறி மாறி பிளேயர்ஸ் இருக்கிறதுனால ஒரு தனிப்பட்ட ரசிகர் பட்டாளம் ஒருத்தர் வச்சுருக்காரு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்படின்னே சொல்லலாம். சந்தேகம்னு கிடையாது, ரசிகர்கள் வந்து ஒருத்தரை லைக் பண்ணி பார்க்குறாங்க இவங்களுக்காக அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. ஸோ விராட் கோலி, ரோஹித் சர்மா, சமி, கில் ஆகிய சீனியர் வீரர்கள் யாருமே இல்லாமல் இந்திய அணி 200 பந்துகள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்காவை அவர்களுடைய சொந்த மண்ணில் வீழ்த்தி ஒரு அபார வெற்றியை பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த போட்டியில் அறிமுக வீரராக களமிறங்கிய தமிழகத்தை சேர்ந்த சாய் சுதர்சன் சதம் அடித்து அசத்தியுள்ளார் அப்படின்னே சொல்லலாம். அரை சதம் அடிச்சிருக்காரு. ஸோ இதன் மூலம் அறிமுக போட்டியிலேயே அரை சதம் அடித்த 4வது இந்திய தொடக்க வீரர் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சாதனையை வந்து படைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 17வது இந்தியர் அப்படிங்கிற பெருமையையும் வந்து பார்த்திங்கன்னா சாய் சுதர்சன் பெற்றிருக்காரு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான ஒரு விஷயம், இவர் போட்டி முடிஞ்ச பிறகு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ என்னுடைய முதல் போட்டி நான் எப்படி விளையாடுவேன், எந்த மாதிரி இருப்பேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையாக இருந்தது.
ஸோ இந்தியாவுக்காக விளையாடுறது ரொம்பவே பெருமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா சாய் சுதர்சன் கிரிக்கெட் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக பார்க்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஆரம்பமே அரை சதம் அப்படிங்கிறது. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள தமிழக கிரிக்கெட் வீரர் அஸ்வின் என்ன சொல்லியிருக்காருன்னா, சாய் சுதர்சன் குறித்து தாம் பல ஆண்டுகளாக கூறி வருகிறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இது குறித்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ள அவர், மொழி திரைப்படத்தில் எவ்வாறு எம்எஸ் பாஸ்கர் அதாவது அசாருதீனை பார்த்து மார்க் மை வேர்ட்ஸ் இந்த பையன் பெரிய ஆளாக வருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார்ல, அதுபோல் இந்திய அணியை கேப்டன் செய்யக்கூட வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காராம். யாரை? அஸ்வின் வந்து சாய் சுதர்சனை சொல்கிறாரு, பிற்காலத்தில் மேபி இது நடக்கக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதே போல் சாய் சுதர்சனை பார்த்து நான் பல ஆண்டுகளாக சொல்லி வரேங்க, என் வார்த்தையை குறித்து வச்சுக்கோங்க, இவர் வந்து ஒரு மிகப்பெரிய பிளேயராக வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த பையன் மிகப்பெரிய உச்சத்தை தொடுவான் அப்படிங்கிற மாதிரி பலமுறை நான் இதுக்கு முன்னாடியே பாராட்டியிருக்கேன். 2021 ஐபிஎல் தொடரில் அறிமுகமான சாய் சுதர்சன் அதற்கு பிறகு திரும்பி பார்க்காமல் முன்னேறி கொண்டே இருக்கார் அப்படின்னே சொல்லலாம். டிஎன்பிஎல்லாக இருக்கட்டும், ரஞ்சித் கோப்பையாக இருக்கட்டும், ஐபிஎல் கவுண்டி கிரிக்கெட்டாக இருக்கட்டும், இந்தியா ஏ அணி தற்போது ஒரு நாள் கிரிக்கெட்டில் அறிமுகம் போட்டி என அனைத்துமே சாய் சுதர்சன் ரொம்ப பிரமாதமாக விளையாடிட்டு இருக்காரு. தொடர்ந்து இதே போல் பல புகழை பெற வேண்டும் மை பாய் அப்படிங்கிற மாதிரி அஸ்வின் வந்து பார்த்திங்கன்னா கருத்து தெரிவிச்சிருக்காரு. அதே போல் இந்த போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா கேப்டன் அவர் வந்து ஒரு சில கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ இது கடினமான ஒன்று. நாங்கள் முதலில் பேட்டிங் செய்து நல்ல ஸ்கோர் எடுக்க நினைத்தோம். ஆனால் இந்திய பந்து வீச்சாளர்கள் நல்ல லேட்டர் மூவ்மெண்ட்டுடன் சிறப்பாக பந்து வீசினார்கள். மொத்த பாராட்டும் அவர்களுக்கே கொடுக்க வேண்டும். எங்களுக்கு பிரச்சனை முதல் பந்தில் இருந்தே ஆரம்பித்து விட்டது. எங்களால் அதிலிருந்து மீண்டு வந்து எதுவுமே செய்ய முடியவில்லை. இதன் காரணமாகவே எங்களால் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பை கூட உருவாக்க முடியவில்லை. நாங்கள் ஆடுகளத்தை தவறாக ட்ரீட் செய்யவில்லை. பொதுவாக இங்கு முதலில் பேட்டிங் செய்யும் பொழுது முதல் 5-6 ஓவர்களுக்கு பந்தில் கொஞ்சம் மூமெண்ட் இருக்கும். பிறகு போக போக பேட்டிங் செய்வது எளிதாகிவிடும். ஆனால் இன்று பந்தில் மூமெண்ட் நீண்ட நேரம் இருந்தது. இப்படி நடந்ததே கிடையாது. இது வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. அதிரடியாக விளையாடுவது என்பது எங்கள் வழியே கிடையாது. பொதுவாக நீங்கள் அந்தந்த நேரத்தில் உங்கள் பார்ட்னருடன் பேசி புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்க வேண்டும். ஆனால் எங்கள் அணி வீரர்கள் ரொம்ப அதிரடியாக விளையாடி அனைத்து விக்கெட்டையும் பறிகொடுத்தது மிகப்பெரிய ஒரு வேதனையை ஏற்படுத்தி இருக்கிறது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் செஞ்ச ஒரு மிகப்பெரிய தவறு. இந்த தவறை இனி எங்கள் வீரர்கள்கிட்ட தெளிவாக எடுத்துரைத்து அடுத்தடுத்த போட்டியில் எங்களுடைய வெற்றிகளை பதிவு செய்வோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு. அதே போல் நேற்று வந்து பார்த்திங்கன்னா அதிக விக்கெட் எடுத்த நம்ம ஹர்தீப் சிங் வந்து ஓப்பன் டாக் கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிங்க் ஜெர்சியில் இருந்த தென்னாப்பிரிக்கா அணியை 400 ரன்களுக்குள் தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதே தங்களின் சிந்தனையாக இருந்ததாக இந்திய அணியின் ஹர்தீப் சிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தெரிவிச்சிருக்காரு. ஸோ ஹர்தீப் சிங்கிற்கு தொடர்ச்சியாக ஓவர்கள் கொடுத்து கேஎல் ராகுல் அட்டாக் செய்து கொண்டே இருந்தார். 4 ஓவர்களுடன் ஸ்பெல் முடிந்த சூழலில் ஹர்தீப் சிங் கூடுதலாக சில ஓவர்கள் வீசி விக்கெட்டை வீழ்த்தினார் அப்படின்னே சொல்லலாம். சிறப்பாக பந்து வீசிய ஹர்தீப் சிங் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தியதோடு ஆட்டநாயகன் விருதையும் தட்டிச் சென்றார். இது குறித்து ஹர்தீப் சிங் பேசும்போது, கடவுளுக்கும் இந்திய அணி நிர்வாகத்திற்கும் கேப்டன் கேஎல் ராகுலுக்கும் நன்றி கூற வேண்டும். இந்த போட்டியில் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தியது மகிழ்ச்சியாக உள்ளது. எனது ரோலை நான் மகிழ்ச்சியாக செய்ய தொடங்கியிருக்கிறேன். கேஎல் ராகுல் என்னிடம் நீ சரியான கம்பேக் செய்து 5 விக்கெட்டுகளை வீழ்த்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அடுத்தடுத்த போட்டிகளில் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதை கவனத்தில் வைத்துள்ளேன். அக்சர் பட்டேல், நான் மற்றும் ஆவேஸ் கான் ஆகிய 3 பேரும் இரவு உணவு சாப்பிடும்போது பிங்க் ஜெர்சியில் தென்னாப்பிரிக்கா அணி எவ்வளவு அபாயகரமான அணி என்று ஆலோசித்துக் கொண்டிருந்தோம். எப்படியாவது 400 ரன்களுக்குள் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதே எங்களின் சிந்தனையாக இருந்தது. ஆனால் பிட்சில் உதவி கிடைத்ததால் எங்களின் திட்டத்தை எளிமையாக்கினோம். அதற்கேற்ப பவர் பிளே ஓவர்களிலேயே விக்கெட்டை வீழ்த்த முடிந்தது. ஆவேஸ் கானுக்கு பாராட்டுகள் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர் விக்கெட்டுகள் வீழ்த்தியதால் எனது பிரஷரும் குறைந்தது என்று தெரிவித்துள்ளார். ஸோ இந்த தகவல் தான் தற்போது சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் தமிழக வீரரான சாய் சுதர்சனை பாராட்ட நினைச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் 3 முறை சாய் சுதர்சன் அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் அப்படி டைப் பண்ணும்போது இந்த வீடியோ நல்லா வைரல் ஆகி கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சாய் சுதர்சனை வந்து நிறைய பேருக்கு தெரியப்படுத்துறது நம்மளுடைய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது இந்தியா ஃபுல்லாக அப்படின்னே சொல்லலாம். நன்றி, வணக்கம்.